ட்ரேடிங் யூடியூப் பார்த்தாலோ இல்லை யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாலோ புரியவே புரியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ட்ரேடை பண்ண முடியும். அடங்கப்பா, இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு போல். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஓகே, குட் மார்னிங் நண்பர்களே. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 31 மே. டைம் 10:40. ஆக்சுவலாக இங்கே சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம எதில் ட்ரேட் எடுக்க போகிறோம்னா பேங்க்கில் தான் எடுக்க போகிறோம். என்னன்னா ஆப்ஷன் பையிங் தான் இன்றைக்கி. ஓகேவா, பேங்க்கில் போயாச்சு. என்னன்னா காலாக தான் பை பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே எவ்வளோனா 48,900. எத்தனை குவான்டிட்டினா 1000. இதுக்கு பார்த்திங்கன்னா 12 lakhs தேவைப்படான்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எதில் வாங்கியிருக்கேன்னா 814.55 வாங்கியிருக்கோம். ஓகேவா, இதை நம்ம எடுத்தோம். ஓகேவா, இப்போ வரைஞ்சாச்சு. எங்கன்னா நம்ம டைமிங் இந்த ஏரியா. இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்னன்னா 20%. ஓகேவா, டார்கெட் மேலே 30%. ஓகேவா, கொஞ்ச நேரம் கழித்து அப்டேட் பண்ணுறேன் என்ன ஸ்டேட்டஸ்னு. சப்போர்ட் எடுத்து திருப்பிட்டு கீழே வருது, பார்ப்போம். ஆனால் இந்த இடம் சப்போர்ட் ஏரியா தான். 48,674. என்ன பண்ணுறது சொல்கிறேன் அதுக்கப்புறம். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30. இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் வேறு காமிச்சிருக்கு. இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு மேலே வந்துச்சுன்னா ஒரு ரேலி இருக்கும். அது வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் போகும். ஆனால் ஆப்ஷன் பையிங் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அது. ஆக்சுவலாக இந்த இடத்துல புட்டை செல் பண்ணியிருந்தால் அது அந்தளவுக்கு ஒன்றும் பேனிக்காக இருக்காது. இதே நம்ம ஒரு ரேலி இருக்கும் அப்படி சொல்லி என்ட்ரானது. ஆனால் கொஞ்சம் இங்கே கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ஆபத்தானது. ஓகேவா, இந்த ரேலிக்கு சஸ்டெயின் ஆகணும்னா 48,819க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஹை 49,553க்கு போகும். ஓகே, நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம பொசிஷன் ஒரு ப்ராஃபிட் கொடுத்து திருப்பி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் காமிக்குது. திருப்பி இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த ஆங்கிள் டிகிரி இருக்குது பாருங்கள். இது 45 டிகிரிக்கு கீழே போகக்கூடாது. ஓகேவா, 40 இல்லை 20. ஓகே, 20 டிகிரி கீழே போகக்கூடாது. ஆக்சுவலாக இது சப்போர்ட் ஏரியா தான். அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகேவா, இப்போ 16 பாயிண்ட்ஸ் மைனஸ் இருக்குது. 16 into 1500 ஒரு 8 6 25,000 மைனஸில் இருக்குது. இப்போ திருப்பி ரெக்கவரி ஆகிடுவது. இதுக்கு மேலே ஒரு ரேலி இருக்கும். திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆக போகுது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 49,228. ஓகேவா, இல்லை மேலேயே வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, நம்மளுக்கு இது வரைக்கும் போதும். ஓகேவா, நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ நம்ம பொசிஷன் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ஹிட் ஆகிடுச்சு. ஒரு 300 பாயிண்ட்ஸ்ட்டை கொடுத்துருச்சு. அதனால் இதை நம்ம எக்ஸிட் பண்ணிப்போம். 1086 90 கிட்ட இருக்குது. ஓகே, 1090 போட்டு எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, எக்ஸிட் 90க்கு மேலே போயின்னு இருக்குது. ஓகேவா, இதுக்கு மேலே உள்ளே இருக்கிறது ரிஸ்க்கு. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கூட கட்டாயச்சு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணோம் இதுக்கு. அதனால் எக்ஸிட் பண்ணியாச்சு. இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக இந்த இது கூட போகும். 49,200 கூட போகும். இது இதுக்கு கூட ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது நிஃப்டியில் கூட. இங்கே பாருங்கள். ஆனால் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் 22,650 இருக்குது. அப்போனா இதை டபுளாக போச்சுன்னா
இந்த 22,650 வந்து இது கிராஸ்னோம். அப்போ இந்த ஹை வரைக்கும் வரும், 49,200 வரைக்கும் வரும். நம்மளுக்கு என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சு, எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணோம். அதனால் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, பை பாய்.